அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இருவரையும் சந்திக்க நீதிபதி விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாமக வழக்கறிஞர் திரு பாலு இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. நீதிமன்றத்தில் அன்புமணி தரப்புல ஆஜராயிருந்தீங்க. நீங்க தொடர்ச்சியாக நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்றத கவனிச்சிருப்பீங்க. அவருடைய விஷயங்கள் என்னவாக இருந்தது? உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனடியாக நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கை என்னால் 5 நிமிடத்தில் முடித்து வைக்க முடியும் என்றாலும் இரு தரப்பினுடைய நலன் கருதி இருவரும் இன்று மாலை என்னுடைய நீதிபதியினுடைய அறைக்கு 5:30 மணிக்கு வர முடியுமா என்ற வேண்டுகோளாக அவர் கூறினார். இது உங்கள் இருவருடைய நலனுக்காக கேட்கிறேன், இது ஒரு ரிக்வெஸ்ட் அப்படி என்று சொன்னார். வழக்கறிஞர்கள் யாரும் இல்லாமல் அவர்கள் இருவரும் என்னுடைய அறைக்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார். இது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சுமூகமாக இது ஒரு தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நீதியரசருடைய முயற்சி. அந்த அடிப்படையில் இந்த தகவலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் தெரிவித்த போது நீதிமன்றமே அழைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் வருவதில் எந்த தவறும் இல்லை, வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இன்று மாலை அவர்கள் நீதிமன்றத்திற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகை தர இருக்கிறார். மறுமுனையில மருத்துவர் ராமதாஸுக்கு இந்த தகவல் சென்றிருக்கிறதா? அவர் வர விருப்பம் தெரிவித்திருக்கிறாரா? நன்றி. அது குறித்து என்னிடம் தகவல் இல்லை. அதே நேரத்தில் நீதிபதியினுடைய இந்த முயற்சி, மத்தியஸ்தம் செய்யக்கூடிய இந்த முயற்சி சட்டத்துக்கு உட்பட்டதுதானா? அப்படி பார்க்கலாமா? இப்படி இல்ல நீங்க அதாவது ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வழக்குகள் மட்டும் ஒரு தீர்ப்பு சொல்றது மட்டும் ஒரு இதுவாக இருக்கக்கூடாது, முழுமையான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் எந்த வழக்கிலுமே நீதிபதிகள் விரும்புவார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு முயற்சி. அந்த முயற்சி ஒருவேளை நல்லதாக முடிகிறது என்று சொன்னால் எல்லோருக்குமே சந்தோஷம் தானே, அதில் ஒன்றும் தவறு இல்லை. எனவே அதை நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். தேங்க்யூ. நன்றி திரு பாலு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து